அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இளங்குமரனார் புணர்ச்சி விதிகள் பார்ட் 6 வந்து பார்க்க போறோம். மற்ற வீடியோக்களுக்கு இலக்கண வகுப்புகள்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பாருங்க, அப்பதான் புரியும். ஓகே. சில முற்றிய லுகரங்கள் வறுமொழி முதலில் உயிர் வந்தால் தனக்கு இடமாகிய மெய்யை விட்டு கெடும், எகரம் வந்தால் இகரமாக தெரியும். இது சிம்பிளா என்ன அப்படின்னா, நிலைமொழி வந்து முற்றிய லுகரமா இருந்து வறுமொழி முதல்ல வந்து உயிரெழுத்தா வந்தது அப்படின்னா அந்த நிலைமொழி ஈற்றில் உள்ள உகரம் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நிலைமொழி வந்து முற்றியல் உகரமா இருந்து வறுமொழி முதல்ல வந்து உங்களுக்கு எகரம் வந்தால் அந்த நிலைமொழி ஈற்று உகரம் ஈகரமாக தெரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்டையும் வந்து நீங்க ஞாபகம் வைக்கணும். அதாவது வறுமொழி உயிரெழுத்தா வந்தால் நிலைமொழி ஈற்று உகரம் கெடும், வறுமொழி எகரமாக வந்தால் நிலைமொழி ஈற்று உகரம் ஈகரமாக தெரியும். அவ்வளவுதான் பாயிண்ட். ஓகே, எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நம்ம புரியும். எடுத்துக்காட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். எதெல்லாம் வந்து முற்றியல் உகரம் அப்படின்னா, தனி குறிலை அடுத்து, அதாவது ஒரே ஒரு குறில் எடுத்தை அடுத்து வல்லின உகரம், அதாவது கு சு து பு டு ரு, அந்த வல்லின உகரம் ஏதேனும் ஒன்று வந்தால் அது வந்து முற்றியல் உகரம். அடுத்தது ஈற்றில் உள்ள மெல்லின உகரம், அதாவது நூங்கிறது மெல்லினம், இந்த நூ மூ இதெல்லாம் வந்து மெல்லின உகரம். இந்த மாதிரி ஈற்றெழுத்து மெல்லின உகரமாக வந்தால் அது வந்து முற்றியல் உகரம். அடுத்தது ஈற்றில் உள்ள இடையின உகரம் உ ழு லு, இந்த மாதிரி வந்தால் அது வந்து நமக்கு முற்றியல் உகரம். இந்த மாதிரி 3 வகைகள் வந்து முற்றியல் உகரம்னு பேரு. ஓகே, இப்போ வந்து நமக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், நிலைமொழி வந்து முற்றியல் உகரமா இருந்து வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தா வரும்போது நிலைமொழி ஈற்று உயிர் உ கெடும், உகரம் கெடும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, கதவழகு, கதவு பிளஸ் அழகு அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த ஊ இருக்கு இல்லையா, இந்த ஊவை எப்படி பிரிக்கலாம், இவ்வு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த கதவுங்கிறது உங்களுக்கு இது என்ன உகரம், நமக்கு இடையின உகரம். பார்த்தோமா, இடையின உகரம். அப்போ நமக்கு நிலைமொழி ஈற்றெழுத்துல இடையின உகரம் வந்து வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்தா வந்துள்ளது. அப்படி வரும்போது என்ன சொல்றாங்க, இந்த நிலைமொழி ஈற்றெழுத்து உகரம் கெடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப வந்து ஊ கெட்டுது அப்படின்னா கதவு பிளஸ் அழகு அப்படின்னு மாறும். இப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி இந்த இவ்வு பிளஸ் அ அப்படிங்கிறது வான்னு புணரும். உடல்னா மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து ஒன்றும் போது இவ்வு பிளஸ் அ வான்னு மாறும். அப்ப கதவழகு அப்படின்னு புணரும். அடுத்தது, இப்போ நிலைமொழி வந்து முற்றியல் உகரமா இருந்து வறுமொழி முதலெழுத்து எகரம் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த உகரம் இகரமாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஊவை பிரிச்சிங்க அப்படின்னா இவ்வு பிளஸ் ஊ, இந்த ஊ வந்து எப்படி தெரியுமா, இகரமாக தெரியும். ஓகேவா? அப்ப வந்து ஊங்கிறது ஈன்னு மாறும். அப்ப இவ்வு பிளஸ் ஈ வீன்னு நமக்கு மாறும். அப்ப கதவியாது அப்படின்னு புணரும். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து இப்ப கதவு பிளஸ் யாது சேர்த்து எழுதுக அப்படிங்கும் போது நமக்கு ஒரு குழப்பமே வராது. ஏன்னா எகரம் வந்தால் இந்த உகரம் வந்து இகரமாக தெரியும். அப்ப கதவியாது அப்படின்னு புணரும். ஓகே, அடுத்தது ஓடு என்னும் 3ஆம் வேற்றுமை உருபுக்கும் அது என்னும் 6ஆம் வேற்றுமை உருபுக்கும் இயல்பாயும் விகாரமாயும் வினை தொகைக்கும் சுட்டு பெயர்களுக்கும் இறுதியாகிய முற்றியல் உகரத்திற்கும் முன்வரும் வல்லினம் இயல்பாகும். இது பெருசா இருக்குன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். சிம்பிளா நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஓடு அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை உருபு, 3ஆம் வேற்றுமை உருபு, அதுங்கிறது 6ஆம் வேற்றுமை உருபு. அப்போ ஓடு அல்லது அது நிலைமொழி சொல். அடுத்தது வறுமொழியில வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தா வரும்போது என்னவாகும் அப்படின்னா அங்க வல்லினம் மிகாது, இயல்பாக வரும்னு சொல்றாங்க. அடுத்தது வினைத்தொகை வந்து முற்றியல் உகரமா இருந்து வறுமொழி முதலெழுத்து வல்லின எழுத்தா வரும்போது அங்க இயல்பாக புணரும். அதே மாதிரி சுட்டு பெயர் அது இது உது, இந்த மாதிரி சுட்டு பெயர் வந்து
வருமொழி முதல் எழுத்து வல்லின எழுத்தா வரும்போது இயல்பாக புணருங்கிறது தான் இவ்வளவு பெரிய விதியில சொல்றாங்க. இதை சிம்பிளா நீங்க இந்த பாயிண்ட வச்சுக்கலாம். நிலைமொழியில வந்து ஓடு அது அல்லது அதுன்னு வருது வேற்றுமை உருவு. வருமொழி முதல் எழுத்து வல்லின எழுத்தா வரும்போது இயல்பு. வினைத்தொகை முற்றியலுகரமா இருந்து வல்லின எழுத்தா வரும்போது இயல்பு. அது இது உதுங்கிற சுட்டு பெயர் வந்து மறுமொழி வல்லினமா வரும்போது இயல்பு. அப்ப எல்லாமே வந்து வல்லினம் மிகாமல் வருது அப்படிங்கிற பாயிண்ட். இதை வந்து நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கிளியரா புரியும். பாருங்க, வேற்றுமை உருவுகள் ஓடு அது இதுக்கான எடுத்துக்காட்டு அவனோடு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒடு அப்படிங்கிறது சேருதான், பிளஸ் கொண்டான். இந்த இடத்துல நமக்கு வல்லினம் மிகவில்லை. அப்ப இந்த இடத்துல மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்துள்ளது. நமக்கு வருமொழி முதல் எழுத்து வல்லின எழுத்தா வந்துள்ளது. அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகாமல் இயல்பாக புணர்ந்துள்ளது. அதே மாதிரி பொன்னது செவி. இப்ப இதை பிரிச்சிங்கன்னா அது வரும், பொன் பிளஸ் அதுன்னு வரும். அப்ப அதுங்கிற ஆறாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. வருமொழி முதல் எழுத்து வந்து வல்லின எழுத்தாக வந்துள்ளது. அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். அடுத்தது பாருங்க, வினைத்தொகை காலம் காட்டும் சொற்களில் வரும் முற்றியலுகரம். அதாவது நமக்கு வினைத்தொகைனா என்னன்னா 3 காலத்தையும் காட்டும். முற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். வினைத்தொகைங்கிறது 3 காலத்தையும் காட்டும். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் வினைத்தொகைனா என்னென்னங்கிறத. இப்போ பாருங்க, 3 காலத்தையும் காட்டும். விடு பிளஸ் கணை, விடுகணை. இப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகாமல் இயல்பாக வந்துள்ளது. இது தனிக்குறிலை அடுத்து நமக்கு குற்றியலுகர எழுத்து வந்துள்ளது. அதனால இது வந்து முற்றியலுகரம். விடுகணைங்கிறது ஒரு வினைத்தொகையும் குறிக்கிறது. அப்போ இதுல வல்லினம் மிகாமல் இயல்பாக வந்துள்ளது. இப்போ ஏழுதலை, இதுவும் பாருங்க முற்றியலுகரம் தான். ஏன்னா இந்த இடத்துல என்ன உகரம் வந்திருக்கு, இடையின உகரம் வந்துள்ளது, நமக்கு முற்றியலுகரம். இதுலயும் வந்து இது வந்து ஏழுதலை அப்படிங்கிறது வினைத்தொகையை எண்ணு பெயரை குறிக்குது. அப்ப இந்த இடத்துல இயல்பாக வந்துள்ளது, வல்லினம் மிகாமல் இயல்பாக வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, சுட்டு பெயர்கள் அது இது உது. இப்ப அதுங்கிற சுட்டு பெயருக்கு முன்னாடி வல்லின எழுத்து வரும்போது வல்லினம் மிகாமல் இயல்பாக வந்துள்ளது. அது கண்டான், இது குறிது, உது குறிது. ஓகேவா, அடுத்த விதி பார்க்கலாம். சுட்டு முதலாகிய வகர வீறு மென்கணம் வந்து இயைந்த இடத்து அவ்வகரம் மெல்லெழுத்தாய் திரிந்து முடியும். இது என்ன சிம்பிளா அப்படின்னா, முதல் எழுத்து சுட்டெழுத்தா வரும். அ இ உ அப்படிங்கிறது சுட்டெழுத்து. அததான் சொல்லியிருக்காங்க சுட்டு முதலாகிய. அதனுடைய நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து எப்படி வருது, வகர வீரா வந்திருக்கு. வகர வீரா வந்திருக்கு ஈற்றெழுத்து. அப்படி வந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து மென்கணம், அதாவது மெல்லின எழுத்து வந்தது அப்படின்னா அது என்னவாகும் அப்படின்னா, அந்த வகர மெய் வந்து மெல்லின மெய்யாக தெரியும். கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சுட்டெழுத்து முதல் எழுத்தா வருது, வகர வீறு வந்திருக்கு. வருமொழி முதல் எழுத்து மெல்லின எழுத்தா வரும்போது அந்த வகரம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா மெல்லின மெய்யெழுத்தாக தெரியும். ஓகே, எடுத்துக்காட்டு அவ் பிளஸ் ஞான். இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன சொன்னோம், முதல் எழுத்து சுற்றெழுத்தா வருது, வகர வீறு வந்திருக்கு. வருமொழி முதல் எழுத்து மெல்லின எழுத்தா வந்திருக்கு. அப்படி வரும்போது இந்த இவ்வுங்கிற மெய்யெழுத்தை தூக்கிட்டு அது என்னவாக மாறுது, மெல்லின மெய்யெழுத்து. இதற்கு ஏற்ற அதே மெய்யெழுத்து வருகிறது. இப்ப அஞ்ஞான் அப்படின்னு புணரும். அதே மாதிரிதான் இந்த 3க்குமே அதே கான்செப்ட் தான். அடுத்தது பாருங்க, சுட்டு முதலாதிய வகர வீறு வன்கணம் வந்தால் அல்வழி புணர்ச்சியில் அவ்வகரம் ஆயுதமாக தெரியும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படின்னா, மெல்லினம் வந்தால் மெல்லின மெய்யெழுத்தாக தெரியும்னு பார்த்தோம். ஆனா வல்லினம் வந்தால் என்ன பண்ணுது அப்படின்னா ஆயுத எழுத்தாக, அந்த வகர வீறு வந்து என்னவா தெரியுது, ஆயுத எழுத்தாக தெரியுது. அதே தான் இங்க போட்டிருக்கோம். வகர வீறு பிளஸ் வல்லினம், அதாவது வருமொழி முதல் எழுத்து வல்லினமா வரும்போது இந்த வகரம் வந்து எப்படி தெரியுது, நமக்கு ஆயுதமாக தெரியுது. இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு முதல் எழுத்து சுற்றெழுத்து வகர வீறு வல்லின எழுத்து வரும்போது இந்த மெய்யெழுத்து நீங்கி இந்த இடத்துல ஆயுத எழுத்தாக தெரிகிறது. அப்ப அகடிய அப்படின்னு மாறுது. ஓகேவா, அதே மாதிரி தான் இதுவும் யூ பிளஸ் கடிய இகடிய, ஊ பிளஸ் கடிய உகடிய, அதே கான்செப்ட் படி புணரும். அடுத்த விதி பார்க்கலாம். அகுது இகுது உகுது என்னும் 3 சுட்டு பெயர்களில் மொழிமுதல் சுட்டெழுத்தின் முன் நின்ற ஆயுதம் அச்சுட்டு பெயர்களோடு உருபுகள் புணரும் இடத்து அன்சாரியை வந்தால் கெடும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகுது இகுது உகுது அப்படிங்கிற சொல் வரும்போது
சுட்டுப்பெயர்கள் வரும்போது அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேற்றுமை உருபு வருது. ஐங்கிற வேற்றுமை உருவோ இல்ல ஆளுங்கிற வேற்றுமை உருவோ வரும்போது, வருமொழி முதல் எழுத்துல வந்து ஐங்கிற வேற்றுமை உருவோ ஆளுங்கிற வேற்றுமை உருவோ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, அன்சாரியை வந்து இந்த ஆயுத எழுத்து கெடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து நீங்க எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா, இந்த விதியை சிம்பிளா அகுது பிளஸ் அன் பிளஸ் உருபு, அதாவது இந்த அகுது பிளஸ் உருபு வரும்போது என்ன ஆகுது, இடையில அன்சாரியை தோன்றுது. அன்சாரியை தோன்றும் போது இந்த ஆயுதம் கெடும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்கோம். எடுத்துக்காட்டு பார்த்தா தான் இது டீட்டெயிலாக புரியும். பார்க்கலாம். இப்போ அகுது பிளஸ் ஐ, அதனை, இது எப்படி புணருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன சொல்றாங்க, அகுதுங்கிற சொல்லுக்கு முன்னாடி வேற்றுமை உருபு வந்து சேரும்போது என்னவாகும் அப்படின்னா, இடையில அன்சாரியை வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகுதுங்கிற சொல்லுக்கு முன்னாடி வேற்றுமை உருபு ஐயோ அல்லது ஆளோ வந்து சேரும்போது இடையில அன்சாரியை தோன்றி இந்த அகு ஆயுத எழுத்து மறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது பிளஸ் அன் அப்படின்னு வரும். ஓகே, அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, முற்றியல் உகரம் கெடுதல். அதாவது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த தூவை பிரிச்சிங்க அப்படின்னா இத்து பிளஸ் ஊ அப்படின்னு மாறும். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, வருமொழி முதல் எழுத்து அ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்படி வரும்போது இந்த உகரம் கெடும்னு பார்த்தோமா, இப்போ முற்றியல் உகரம் பார்க்கும்போது பார்த்தோமா, வருமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்து நிலைமொழி வந்து முற்றியல் உகரமா வரும்போது அந்த உகரம் கெடும்னு பார்த்தோமா, அப்ப இந்த உகரம் கெட்டு போயிடும். அப்ப அத்து பிளஸ் அன் அப்படின்னு வரும். அடுத்தது இப்ப இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி அத்து பிளஸ் அன் அப்படிங்கிறது அதன் அப்படின்னு மாறும். இப்ப இந்த வேற்றுமை உருபு எக்ஸ்ட்ரா இருக்குதா, அப்ப அதன் பிளஸ் ஐ அப்படிங்கிறது இந்த இன், இதுவும் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுங்கிற இயல்பே படி இன் பிளஸ் ஐ நையின்னு மாறும். அப்ப அதனைன்னு புணரும். இதே மாதிரி தான் இதுக்கும், இது பிளஸ் ஐ இதனை, அன்சாரியை வரும். அன்சாரியை வந்ததும் அங்கு வந்து ஆயுத எழுத்து கெட்டு புணரும். கெட்டு புணர்ந்து அந்த முற்றியல் உகரம் வந்ததும் அந்த உகரம் கெட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி மாறும். இதே மாதிரிதான் ரெண்டுக்குமே. அடுத்து பாருங்க, ஞகர வீறு வன்கணத்தோடு மட்டுமன்றி ஞான ம முதன்மொழி வருமொழியை வந்தாலும் நிலைமொழி கண் உகரம் பொருந்தும். இதுல வந்து என்ன சொல்றாங்க, ஈற்றெழுத்து இஞ்சு வருது, வருமொழி முதல் எழுத்து வல்லினமோ அல்லது மெல்லினமோ ஏதோ ஒண்ணு வருது. வரும்போது என்ன வரும் சொல்றாங்கன்னா, இந்த இஞ்சு வந்து நியூ அப்படின்னு உகரம் ஏற்று வரும்னு சொல்றாங்க. ஓகேவா? நிலைமொழி ஈற்றெழுத்து இஞ்சு வருது, வருமொழி முதல் எழுத்து வல்லினம் மட்டுமன்றி மெல்லினமும் ஞ ந ம அப்படிங்கிற மெல்லினமும் வந்தது அப்படின்னா இந்த இஞ்சுங்கிறது என்னவாக மாறும்னா உகரம் ஏற்று நியூ அப்படின்னு மாறி புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஞகரமெய்யை இறுதியாக உடைய தொழிற்பெயர் முன்னர் வேற்றுமை அல்வழி ஆகிய இரண்டெடுத்தும் வல்லெழுத்து வருமொழியாய் வருமாயின் மிக்கு முடியும் ஆண்டு நிலைமொழி உகரம் பெறும். அதாவது என்ன சொல்றாங்க, இதேதான் ஈற்றெழுத்து இன்ஜின் வருது, இது வந்து ஒரு தொழிற்பெயரா இருந்து வருமொழி முதல் எழுத்து வந்து வல்லினமா இருக்குது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இது உகரம் ஏற்று வல்லினம் மிகுந்தும் வரும்னு சொல்றாங்க. அப்ப இஞ்சுங்கிறது நியூன்னு உகரம் ஏற்று வரும், இந்த வல்லெழுத்து மிக்கும் புணரும், அப்போ உரிஞ்சும் கடிது அப்படின்னு புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்டை வந்து உங்களுடைய பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.